மாஸ்க்கு மாஸ்க்கு தான் கவினனோட மாஸ்க்கு தான் பிளாக்கு பஸ்டர் ஹிட்டு தான் பாட்டு செம்ம மெட்டு தான் ஜிவி மியூசிக் சூப்பரு அண்ணன் செம்ம ஆக்டரு மியூசிக்கில் டாக்டரு 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 எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படம் சூப்பராக இருக்குது. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலாகவே யூனிக்கான ஸ்டோரி செலெக்ஷன் அவங்களோடது இருக்கும். கவினோட ஸ்டைலே வந்துட்டு யூனிக் ஸ்டோரி செலெக்ஷன், ஆக்டிங் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓகே தான், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் பார்க்கலாம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே லைட்டாக காமிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவங்க ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ண வேணான்னு இன்டர்வல் வரைக்கும் வச்சுட்டு அங்கேருந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் இருக்குது. அதை கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை. சந்திராவை பார்த்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும், வடச்சென்னை சந்திராவை பார்த்த மாதிரியே இருக்கும். பட் அதை தாண்டி த்ரூ அவுட் த மூவி பயங்கரமாக என்டர்டெய்னிங்காக இருக்கும் அவங்களோட ரோலு. ஸோ கிளைமேக்ஸ் அவங்களுக்கு நடக்கிறப்போ பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. மாஸ் மூவி, ஆசம், ஃபண்டாஸ்டிக் மூவி, ஹேஸ் மூவி வித் அ மெசேஜ். எல்லோரும் நல்ல என்டர்டெய்னர், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆக்டிங் வைஸ் வந்து எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்க ரோலை வந்து நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. பக்காவாக சூட் ஆச்சு அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வில்லியாக பண்ணுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. ஏதோ ஒரு நிறைய படத்தில் வந்து பண்ணிவிட்டு இங்கே வந்து பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க அவங்க. என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா அவங்க இனிமேல் இந்த கேரக்டரே பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த படத்தோட இன்டென்ஷனுங்கிறது இன்டர்வல்ல இருந்தால் ஆரம்பிக்குது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே லைட்டாக காமிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவங்க ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ண வேணான்னு இன்டர்வல் வரைக்கும் வச்சுட்டு அங்கேருந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் இருக்குது. அதை கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை. இது வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் படம் மாதிரி தான் இருக்குது. என்னன்னா இப்போ நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்கல்ல. இப்போது எப்படின்னா ஒரு வீடு வாங்கி தரேன்னு ஏமாத்துறாங்க, அதுக்கப்புறம் ஒரு வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்துறாங்க, அதுக்கப்புறம் வீட்டில் டவர் வைக்கிறேன்னு ஏமாத்துறாங்க, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸை திருடி ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி இருக்கவங்கலாம் நிறைய பேக்ரவுண்ட் பெருசாக வச்சுட்டு தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நார்மல் பீப்புள் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு தைரியத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு நார்மல் பீப்புள் நினச்சாலும் அவங்கள பழி வாங்குவாங்க, ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. பண்ண முடியும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த மணி ஈஸ்ட்டு பட் செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. ஒரு ஜேர்னல் ஷிஃப்ட் ஆகி சூப்பராக கொண்டு போனாங்க. நல்லா இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்தது. அதுதான் மெயின் ஃபேக்டரு. நார்மல் மணி ஈஸ்ட் த்ரில்லருக்குள்ளே ஒரு சோஷியல் மெசேஜோடு பிடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சார்லி அவர் சட்டலாக இருக்கும். உங்களுக்கு படத்தில் படம் பார்க்குறப்ப தெரியவே தெரியாது. அவருக்கு ஒரு ஜேர்னல் ஒரு கேரக்டர் ஷிஃப்ட் வரும். அது பயங்கரமாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச கதையின் நாயகன் பார்த்தீங்கன்னா அவர் தான். அவரை தாண்டி தான் மற்றவங்க எல்லாருமே. ஸோ நல்லா வந்து அவரோட ரோல்ஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங், ஏன்னா அவர் யூஸ்வலாகவே டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு சீரீஸில் இது வந்து நல்லா பண்ணியிருந்தார். கொஞ்சம் காமெடியாக நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு ஸ்டோரி. கிளைமேக்ஸ்லாம் வந்து ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா ப்ரீ கிளைமேக்ஸ் தான் கதையே. அதுதான் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க சீனு, அவங்க பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்போவுமே நல்லா தான் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களோட இன்னொரு ஷேடாக பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களா தான் நடிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸாக அவங்க வேறவா மாறலை. அந்த அவங்களோட ஆக்சுவல் நடிப்பு இருக்கு இல்லைங்களா, அது இந்த கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு மாற்றி நடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க எப்போதும் போல் நடிக்கிறது நல்லா இருக்கு. அப்புறம் நிறைய இந்த அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய மற்ற ஆக்டர்ஸ்க்கு இந்த படத்தில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அவர் இருக்க ஸ்டேஜுக்கு யாரும் இவ்வளோ அதாவது அவர் ஓவர் த டாப் ஸ்டேஜ் இல்லை, அவர் ஒரு வளர்ந்து வர ஆக்டர் தான். ஆனாலுமே ஏகப்பட்ட ஆக்டர்ஸ்க்கு இந்த படத்தில் ஸ்பேஸ் கொடுத்து அவரை கம்மியாக வச்சிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் ஒரு ரைட்டான சாய்ஸ் தான். இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு மியூசிக். படம் ஓவராலாக சூப்பர். இப்போ படத்தில் நடந்தது ரியல் லைஃப்பில் நடந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆண்ட்ரியா மேடம் வந்து ஒரு மிக்சட் ரோலாக பண்ணியிருக்காங்க. ஒரு பாதி நெகட்டிவ் பாதி பாசிட்டிவ் கேரக்டராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கவினன் ஆக்டிங் வந்து ஒரு விஜய் தளபதி ஆக்டிங் மாதிரி இருந்துச்சு. அவரோட பாடி லாங்குவேஜ், நடந்து வர்றது அதெல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு குட்டி தளபதி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து சூப்பரான ரோல் பண்ணியிருக்காரு. அதாவது ரோல்னால் அவரோட டைரக்ஷனில் சொல்கிறேன். எப்படின்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்டெலாம் சில பேர் யோசிப்பாங்க, ஒரு சோஷியல் கண்டென்ட்டு இது வந்து எடுத்தால் சரியாக ஓடாது அப்படின்ட்டு எடுக்க மாட்டாங்க.
ஆனால் இவர் தைரியமாக எடுத்திருக்காரு, அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்காங்க, அவங்க கூட காமெடி சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க மாமனாராக நடித்த ஒரு சார்லி சார் நடிச்சிருக்காரு, அவரோட ஆக்டிங்குமே சூப்பர். அர்ச்சனா மேடம் வர சீன்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஓவரால் படம் சூப்பர். டேடா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் சன் ஒரு அந்த பாண்டிங் ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த பாண்டிங்க்கு இருக்கும். முக்கியமாக டிவோர்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரியூனியன் அது வேறு லெவலாக இருக்கும். ஸோ இது வந்து அதுக்கு அப்படியே வேறு ஆப்போசிட் வேறு ஜானராக இது இருக்குது. ஆண்ட்ரியா மேமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வில்லி ரோலில் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. ஜிவி பிரகாஷ் வேறு லெவலாக, அவங்க யூஸ்வலாகவே தலைவா அசுரன் அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதுவும் சூப்பராக இருக்குது. தான் கதை அது ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து கண்டே பிடிக்க முடியாது, அந்த படத்தோட யூனிக்னஸே அதுதான். இதுதான் ஜானர் அப்படின்னு. இன்னொன்று யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எதுவுமே ஃபைண்ட் அவுட். கவின் பார்த்தா 2 ஷேட்லேயுமே இருப்பார், சார்லி பார்த்தா நல்லவங்கன்னு தான் தெரியும். ஸோ எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிச்சி இது பண்ணுற மாதிரி ஒரு படத்தோட இதே அதுதானே, நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அதான் த்ரில்லராக நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நிறையாவே வாய்ஸ் ஓவர் தான், அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி அதெல்லாம் வாய்ஸ் ஓவர் தான். ஸோ நல்லா இருக்குது. அது எல்லாருக்கும் தனித்தனியான பிளேஸ். இப்போ விஜய்னா தனி பிளேஸ், தளபதி சார் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனி பிளேஸ், இவருக்கும் ஒரு தனி பிளேஸ் இருக்குது, எஸ்கேக்கும் ஒரு தனி பிளேஸ். நிரப்புவாங்களாங்கிறது தெரியல. ஸோ தனி மாஸ் மூவி, ஆசம் ஃபண்டாஸ்டிக் மூவி, ஹேஸ் மூவி வித் அ மெசேஜ். எல்லாரும் நல்ல என்டர்டெய்னர் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுது, டைம்லாம் தெரியவே இல்லை. ஏன்னா ரிவீல் ஹைஸ் மூவிங்கிறதுனால அந்த மாஸ்க் பின்னாடி யார் இருக்காங்கன்னு கடைசி வரைக்கும் தெரியாது, கடைசியில் தான் தெரியும். அதனால் அந்த ஆவல் இருக்கும். அதில் ஒரு 2-3 இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட்டு, நடுவில் ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு 4 ட்விஸ்ட் இருக்குது படத்தில். நல்ல டைம் போனது தெரியாது. ஆண்ட்ரியா அண்ட் கெவினோட கெமிஸ்ட்ரி வந்து செம்மையாக இருக்குது. டெஃபினட்டாக எல்லோரும் வந்து நல்லா மோர் தென் ஒன்ஸ் பார்க்கலாம். நல்ல என்டர்டெய்னர். தேங்க்யூ. சில இளையராஜா பிட்ஸ் எல்லாம் அந்த சாங்ஸ் மாதிரி கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ண முடியும் ஃபேமிலியோடு வந்து. நல்ல செம்ம மெசேஜோட ஒரு மூவி பார்க்கணுன்னா, அட் த சேம் டைம் லைட்டாக பார்க்கணுன்னா இதுதான் பெஸ்ட் மூவி ஆஃப் த இயர். வழி தான் அது. அரசியல் சொன்னாலும் ஒரு அரசியல்வாதி இருப்பேன், பட் இது வந்து ஒத்தரை டார்கெட் பண்ணி கிடையாது, ஜென்ரலாக சொல்கிறது தான். ஆண்ட்ரியா ரோல் செம்ம ரோல். அவங்களுக்கு வந்து வில்லியாக இருந்தால் கூட நல்ல ஒரு கேரக்டர். அவங்க சில இதெல்லாம் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேட்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இவர் ஹீரோவாக இருந்தால் கூட இவர் சில இது பண்ணுவார், சில இது பண்ண மாட்டார் அப்படின்னு எத்திக்கல் டிடெக்டிவ் ஹஸ்லர் அப்படின்னு ஒரு நல்ல ரோல், ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ரோல். பக்கா ஸ்டோரி தான் மெயின். கடைசி வரைக்கும் அந்த மெசேஜை வச்சு, ஆனால் அந்த மெசேஜை வச்சு நம்மளை வந்து அழ வைக்காமல் போர் அடிக்காமல் லைட்டாக அதை என்டர்டெயின் பண்ணி சொல்கிறதுங்கிறது சின்ன வேலை கிடையாது. நல்லா 2 பேர் ஆக்டிங் பண்ணுறாங்க, அதை சுற்றி ஃபுல் டீமு நல்லா பண்ணியிருக்காங்க. கவின் வந்து நெக்ஸ்ட் எஸ்கே எடுத்துக்கு போயிடுவாரா? சாரி, கவின் வந்து நெக்ஸ்ட் எஸ்கே எடுத்துக்கு போயிடுவாரா? அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது, பட் இது வந்து ஒரு நல்ல ரோல். அவர் வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு ரோல் நம்ம பண்ணோன்னு ரொம்ப பெருமைப்படுவார். அதுக்கு மேலே கம்பேரிசன் வேண்டாம். பட் இப்போ வேற ஒரு ஆக்டர்ஸ் கூட பார்த்துட்டு வாவ் வாட் அ ரோல் அப்படின்னு ஆண்ட்ரியா மேம் அண்ட் கவினை பார்த்து அவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி நல்ல ரோல், கேரக்டர் இருக்குது. சும்மா வந்து ஒரு டயலாக் பேசிட்டு நான் பண்ணுறதெல்லாம் ரைட்டு, நான் பண்ணுறதெல்லாம் ராங்குன்னு இல்லை. கார்ட்போர்ட் கேரக்டர்ஸ் இல்லை, நல்ல ஷேடு. அவங்களுக்கு நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காங்க நடிக்கிறதுக்கு. ஆடியன்ஸ் என்ன மேம்